ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். மனோஜ் ரோஹிணிக்கிட்ட நீ திருட்டு நகை வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனால அம்மா ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. அந்த பணத்தை நீ எப்படி வாங்கிட்டு வந்து கொடுக்க போகிற, அது மட்டும் இல்லாமல் அந்த திருடனுக்கிட்ட இருந்து பணம் வாங்க போகிற இடத்துல நீ முத்துவை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ ரோஹிணிக்கு உங்கள் அம்மா என்னை பேசும்போதெல்லாம் நீ எதுவுமே கேட்கல, அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை வாங்க போகிற விஷயம் என்னங்கிறதுக்கு நீ வரமாட்டேன்னு சொல்லி முத்துவை அனுப்பிடுறேன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சைடில் இருக்க கோவத்தில் பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ பொய் சொன்னது தான் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பேசிட்டு கிளம்பிடுறாங்க. ரோகிணி அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. அடுத்து இங்கே மீனாவோட வீட்டில் சீதா வந்து அவங்க அம்மா பக்கத்தில் படுத்துருக்குறாங்க. நைட்டில் ரொம்ப யோசனையோடு இருந்து மறுபடியும் எந்திரிச்சு வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. காலையில் கரெக்டாக வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியும், அம்மா கிட்ட சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் வேணாம், சொன்னால் இந்த கல்யாணமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க. இப்போ சீதா காலையில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முத்து கொஞ்சம் லேட்டாக வராரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி காலையில் எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மீனாவும் அதே மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தா முத்து போய் படுத்துக்கிறாரு. மீனா மனசுக்குள்ளார யோசிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாமல் முதல் முறையாக ஒரு வேலை செய்ய போகிறேன், அது வந்து எங்கள் அப்பா இருந்திருந்தால் சீதாவுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க சைடில் இருக்க நியாயத்தை பேசுகிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா சீதாவுக்கு அருண் போலீஸ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டாக நம்பர் வாங்கி வச்சுருக்கேன், சீக்கிரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி நான் வந்துடுறேன், எங்கள் அக்காவும் வந்துடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்போ சீதா வந்து ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரத்தோடு கிளம்புறாங்க. ஏன்னா அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து அவசரமாக சாப்பாடெலாம் ஊட்டி விட்றாங்க. இருந்தாலும் சொல்லணுங்கிற மாதிரி மனசுக்குள்ளார எமோஷனல் ஆகிறாங்க. சொன்னால் கல்யாணம் நடக்காதுங்கிற பிரச்சனையை உணர்றாங்க. இப்போ அவங்க அப்பாவோட ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று வேண்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக சத்யா வந்துடுறாரு. இப்போ சத்யா சொல்கிறார், நான் கொண்டு வந்து விட்றேங்கும் போது இல்லை நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க. ஏன்னா சத்யா பாஸ் பண்ணதுக்கு வந்து நான் ஃபங்க்ஷன் வைக்கணும்னு முத்து சொல்லியிருக்காருல, அதனால் எல்லாரும் இங்கே வருவாங்கங்கிறனால நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. மீனாவும் பார்த்தா சாமிக்கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கையில் அந்த மாலையை எடுத்துகிட்டு வராங்க. இப்போ அந்த மாலையை பார்த்ததுமே முத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மாலை அழகாக இருக்குது, இதே மாதிரி மாலை சீதாவுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சதுமே நம்ம கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எப்பயுமே போல் யதார்த்தமாக பேசுகிறாரு. மீனா பாவம் ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. ஒரு கட்டத்தில் மாலையை ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் ரெண்டு பேருமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் வர போகிறாங்க. அப்போ பார்த்தோம்னா இது ஒருத்தவங்களுக்கு கல்யாணத்துக்கு மாலை கொடுக்க போகணும்னு சொல்லி மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ முத்துவை பார்த்துட்டே போகிறாங்க. பர்ஸை மறந்து வச்சுறாங்க. அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சூப்பராக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்புறம் அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ முத்துக்கு பார்த்தோம்னா அந்த முருகன் இருக்கார்ல, முருக்ஸ், அவர் ஃபோன் பண்ணுறாரு. வித்யா ரோஹிணியோட ஃப்ரெண்டு கல்யாணம், அவங்களுக்கும் பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் கல்யாணம். சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ மீனா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு அருண் போலீஸும் சீதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வருவாங்களா, முத்துமா எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாரானே. வந்ததுமே பார்த்தா அவங்களும் ரொம்ப எமோஷனலாக ஆகிறாங்க. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்குள்ளார கூப்பிட்றாங்க, ப்ரூஃப்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கே போகிறாங்க. அந்த நேரத்தில் முத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த முருகன் ஃபோன் பண்ணுறாரு, நானும் இங்கே தான் இருக்கேன் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆஃபீஸுக்கு முத்து வராரு. இங்கே பார்த்தா சீதாவை கூப்பிட்டு அருண் சீதாவை கூப்பிட்டுக்கிட்டு ஆஃபீஸுக்குள்ளார மீனா போகிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக மீனாவை வந்து முத்து பார்த்தாலும் அங்கே இந்த கல்யாண விஷயமா எதுவும் தெரிஞ்சிக்க மாட்டார். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.